ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக வரப்போகிற வாரங்களில் எப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டு மட்டும்தான். ரொம்ப நிறையா வந்து வீடியோ எடுக்க வேணாம். ஒரு சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை முடிக்க பார்க்குறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நான் ட்ரா பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதுக்கான ப்ரைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். சரி, மார்க்கெட் வந்து இப்போ எப்படி மூவ் ஆகும், எப்படி நம்ம வந்து ட்ரேட் இதில் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். நிஃப்டி பேங்க், ஓகேவா? நிஃப்டி பேங்க்கில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, லாஸ்ட் ஒரு 2 டேஸாக ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் எடுத்து மேலே வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் ஆஃப் 55,780, அதாவது 55,800 ரவுண்டாக வச்சுக்கோங்க. 55,800 55,800 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக நமக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்ப அகைன் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தானா இந்த சப்போர்ட் லெவல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். எது வரைக்கும் பண்ணுவான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு 55,600, நெக்ஸ்ட் வந்து 55,400. இந்த ரெண்டு லெவலும் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் இந்த கரெக்ஷன் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம அங்கே இந்த ரிஜெக்ஷன் வந்து இப்போ கண்டினியூஷன் ஆகுது. ஒரு கேப் அப் ஆகிட்டு என்ன பண்ணுவான்னா, சின்னதாக ஒரு கேப் அப் ஆகி இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை வந்து எடுப்பான். சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு அப்படியே டக்குன்னு கீழே இறங்குவான். ஓகேவா? இதான் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் புட் ஆப்ஷன் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட்டு ஓவர் பீக்கு எல்லாமே வந்துடுச்சு. நியூஸ் மார்க்கெட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரான். ஸோ பெருசாக வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ சப்போஸ் இந்த லெவலே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு இங்கே ஒரு சாலிடான ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் நமக்கு வந்து 55,950, செகண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் 56,100. ஓகேங்களா? இது 2 லெவல் தான். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் தான் போகும். 56,100 இதுதான் வந்து மேக்ஸிமமாக போகிற ரேஞ்சாக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நமக்கு ஒரு சின்ன கான்செப்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த கேப் அப்பு கேப் டவுன் எப்படி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடில் ட்ரேட் வந்து மா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. அடுத்து வந்து நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டியும் அதே போல் தான். நமக்கு வந்து நிஃப்டி ஏன் வந்து நான் இந்த பேங்க் நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சாலிடான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தெரியும். சரி, இப்போது இவங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஆனால் வந்து இந்த லெவலை உடைக்கல. அதாவது வந்து 24,730 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைனாக ஒரு 2-3 டேஸாகவே வந்து எங்கேருந்து அப்படின்னா நமக்கு 27th டேவிலேருந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்கிற இன்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து திரும்ப வந்து இந்த இடத்துல ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இந்த ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் பையர்ஸால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஷன் டு கோ அப். ஆனால் இங்கே என்ன பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ டவுன்வர்ட்ஸில் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எனிஹவ், ஆனால் இந்த 24,730 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ அதனால் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபஸ்ட் லெவல் 24,890, செகண்ட் லெவல் 25,050 இந்த 2 லெவலுக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் தான் இங்கே மேக்ஸிமம் பண்ணுது. இதுலேயும் வந்து மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி டே ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக சின்னதாக ஒரு ஐடியா ஏதாவது கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next video. Bye.